இதோ நீங்கள் பார்க்குறீங்களே, இவர் ஒரு ஆட்டோ டிரைவர். இவ்வளோதான் நீங்கள் நினைக்கிறது. ஆனால் இவர் குடும்பமே செஞ்சுருக்கிற ஒரு மிகப்பெரிய நல்ல காரியம் என்ன தெரியுங்களா? இவருடைய மகன், இவருடைய மருமகள், இவருடைய மனைவி எல்லாருமே தங்களுடைய இறப்புக்கு பிறகு தங்களுடைய உடல் உறுப்பு தானத்திற்காக எல்லாருமே எழுதி கொடுத்துருக்காங்க. இதுக்கு எவ்வளோ பெரிய ஒரு மனசு வேணும். சாதாரணமாக இன்றைக்கி உதவின்னு செய்கிறதே ஒரு பெரிய விஷயமாக இருக்கிற இந்த காலகட்டத்தில் தங்களுடைய மறைவுக்கு பிறகு வீணாய் போகிற இந்த உடம்பை இவங்கெல்லாம் உறுப்பு தானம் கொடுத்து எத்தனையோ பேரை வாழ வைக்கிறதுக்கு இன்றைக்கே ஒரு அங்கீகாரத்தை கொடுத்துருக்குறாங்க. இவங்களையெல்லாம் கையெடுத்து வணங்க வேண்டும். கையெடுத்து வணங்குறதோடு இல்லை, இவங்களெல்லாம் மிகப்பெரிய பாராட்டை கொடுக்க வேண்டும். ஏன்னா இதெல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு மிகப்பெரிய செயல் தெரியுங்களா? இவங்கெல்லாம் போற்றப்பட வேண்டியவர்கள். இவர்கள் உடல் உறுப்பு தானம் செய்திருக்கிறது எனக்கு நேற்று தான் இந்த விஷயம் தெரியும். நேரில் போயிட்டு ஐயாவை பாராட்டிட்டு அவருடைய மகன் தில்லை சிவா இவரையும் பாராட்டிட்டு வந்தேன். இவங்கெல்லாம் செஞ்சுருக்கிறது ஒரு மிகப்பெரிய நல்ல காரியம். விவசாயியை நீங்கள் இவர்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்க வேண்டும். தெற்கு வீதி ஆட்டோ ஸ்டாண்டில் போய் நேரில் கூட வாழ்த்தலாம் நீங்கள்.